காக்னிசென்ட்ல ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ட்ரெய்னீஸ் ஹையர் பண்றாங்க. எனி குவாலிஃபிகேஷன் முடிச்சிருந்தா அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். டேட் ஆஃப் பப்ளிஷிங் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 டேஸ் பிஃபோர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. லொகேஷன் பெங்களூர் குடுத்துருக்காங்க. ஜாப் கேட்டகரி டெக்னாலஜி அண்ட் இன்ஜினியரிங் குடுத்துருக்காங்க. வொர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் அதாவது வொர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாது. வொர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் மாடல்ல தான் நீங்க வொர்க் பண்ணி ஆவணும். இதுல ஒரு சில ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன குடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட்ஷீட் குடுத்துருவாங்க. ஸ்ப்ரெட்ஷீட்ல எக்ஸலோட டேட்டாவ நீங்க அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். எம்எஸ் ஆஃபிஸ் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் மீட்டிங் நோட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்க பிரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸல்ல டே டு டே பேசிஸ்ல நீங்க ட்ராக் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இன்டர்னல் கம்யூனிகேஷன் அண்ட் இமெயில் கன்டென்ட் கிரியேஷன்லாம் நீங்க ரெடி பண்ணி குடுக்குற மாதிரி இருக்கும். எம்எஸ் ஆஃபிஸ் எக்ஸல் மூலியமா சிம்பிள் டேஷ்போர்ட் அண்ட் பிரசன்டேஷன் பிரிப்பேர் பண்ணும். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஒர்க் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே உங்களோட எம்எஸ் ஆஃபிஸ் பேக்கேஜ்ல தான் குடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸல், அவுட்லுக் அதுக்கப்புறம் இமெயில் எட்டிகேட்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா, உங்களுக்கு சரியான அட்வான்டேஜ் இந்த ரோல் நீங்க அப்ளை பண்றதுக்கு. எஜுகேஷன் எனி கிராஜுவேஷன் நீங்க முடிச்சிருந்தா, அந்த ஜாப்க்கு அப்ளை பண்றதுக்கு மோர் தென் எனஃப். நான் ஏற்கனவே சொன்ன மாரி இங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, எம்எஸ் எக்ஸல், எம்எஸ் ஆஃபிஸ் டூல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு எபிலிட்டி என்ன பார்க்குறாங்கன்னா, கம்யூனிகேஷன் ஸ்கில், இன்டர்னல் கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்கணும். இமெயில்ஸ்லாம் நல்லா எழுத தெரியணும். அண்ட் இங்கிலீஷ் நல்லா பேச தெரியணும். கான்ஃபிடென்ட்டோட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங் வில்லிங்னஸ் டு ஆஸ்க் அ ப்ராப்பர் கொஸ்டின் அண்ட் எபிலிட்டி டு கிளியர் தி கிளியர் ஆன் டாக்குமெண்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டாக்குமெண்டேஷன் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணுற மாதிரி இருக்கணும். ஷிஃப்ட் ஷெட்யூல்லாம் நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு சில ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தீங்கன்னா, உங்களோட ஒரு மென்டர், ஒரு சீனியர் டீம் மெம்பர்ஸ் கூடலாம் நீங்க ஃபீட்பேக் வாங்கிட்டு, நீங்க அதில இம்ப்ரூவ்மென்ட் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்ல வந்து இன்னும் ஒரு சில அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காக்னிசென்ட்ன்னு போனாவே ஃபினான்ஷியல் வெல்பீயிங் நல்லாருக்கும். பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்துக்கு நல்ல பிரியாரிட்டி குடுப்பாங்க. அண்ட் கெரியர்ல நீங்க மூவ்மெண்ட் ஆயிட்டே போலாம். இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, லிங்க்க வந்து நம்மளோட குரூப்ல குடுத்து வச்சிருக்கேன். போய் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. அது மட்டும் இல்லாத இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுதோ, உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோல நான் உங்கள பார்க்குற வரைக்கும் டாடா பை பை டேக் கேர்.